வள்ளலார் சத்திய சிறு விண்ணப்பத்தில் என்ன கூறுகிறார்? இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டுமென குறிப்பிட்ட வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம். மக்களே, புரியவில்லையா? அதுதான் சர்வதேச மையம் கட்டிடம். மேலும் அப்போது அவர் சபையை மூடிவிட்டார். ஞாபகத்தில் கொள்ளவும். இந்த கடிதத்தை வள்ளலார் எதிர்காலத்தில் நடப்பதை குறித்து எழுதியுள்ளார் என்பது நன்று தெரிகிறது. மேலும் சிறு விண்ணப்பத்தில், அருட்பெருஞ்சோதியாண்டவரே, தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்த்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதரெரு தடையும் வாராத வண்ணன் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும். அதாவது சர்வதேச மையம் கட்டிட பணி முழுமை பெறுவதை இது குறிக்கிறது. மேலும் சர்வ வல்லவராகிய தனி தலைமை கடவுளே, அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி எங்களையும் இவ்வுலகின் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி உண்மையறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை எடைவித்து நித்தியர்களாகி வாழ்வித்தல் வேண்டும். இங்கு நாம் ஆழ்ந்து கவனித்தோம். ஆனால் சத்திய ஞான சபையை அவர் அப்போது மூடிவிட்டார். மேலும் ஊரன் அடிகள் எழுதிய வரலாற்றோடு இதனை ஒப்பிட்டால் இதன் உண்மை தன்மை நன்கு புரிகிறது.